சர்வே மெயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பொதுவாக வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனைங்கிறது இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனையை சரி செய்ய ஏதோ ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சி அது மூலமாக போய் அந்த பிரச்சனையை தீர்ப்போம். அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனிக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை தீர்க்க பல வழிகளை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களெல்லாம் கிரிட்டிக்கல் திங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கிரிட்டிக்கல் திங்கர்? நாம்ளும் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் திங்கராக ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகலாம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். முதல்ல கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போது நமக்கு ஒரு பிரச்சனைனா நாம் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இதுவே கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா இப்போது ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை மூலமாக வேறு ஏதோ பிரச்சனை வருமா, அந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு, இதோட ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சுது, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது மூலமாக வேறு ஏதோ புது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு பல கோணங்களில் யோசிப்பாங்க. அப்படி நல்லா யோசித்து அந்த பிரச்சனையை தீர்க்க பல வழிகளை யோசிப்பாங்க. அதாவது அந்த ப்ராப்ளமுக்கான ஒரு சொல்யூஷனை மட்டும் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க, மொத்தமாக பல சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க. இப்படி பல சொல்யூஷனை அவங்க கண்டுபிடிக்கிறது மூலமாக இப்போ அந்த பிரச்சனை தீர்க்க ஒரு சொல்யூஷனை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது சொல்யூஷனை பயன்படுத்துவாங்க. அதுலேயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா மூணாவது சொல்யூஷனை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாதிரி பல வழிகளில் அந்த பிரச்சனையை தீர்க்க யோசிப்பாங்க, நிறைய வழிகளை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களெல்லாம் கிரிட்டிக்கல் திங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் கிரிட்டிக்கல் திங்கராக இருப்பாங்க. அதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை ஒரு கோணத்தில் இருந்து பார்க்காம பல கோணங்களில் பார்த்து பிரச்சனையை தீர்ப்பாங்க. சரி, நாமளும் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் திங்கராக ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸ்டெப் 1, நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணணும். இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் ஒரு நோட் எடுத்து அந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு, யாரால் வந்துச்சு, அந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணங்கள்லாம் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கணும். இப்போது ஸ்டெப் 2, சிந்தசிஸ் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த பிரச்சனைக்கான காரணங்களை நம்ம ஒரு நோட்டில் எழுதியிருப்போம். இப்போ ரெண்டாவது, அந்த பிரச்சனைகள் எதோட கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது அந்த பிரச்சனைக்கான மூல காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது மூல காரணம்னு நான் சொல்ல வருது, அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு பிரச்சனையை மட்டும் தீர்த்தா போதும், மற்ற எல்லா பிரச்சனையும் எனக்கு சால்வ் ஆயிரும் அப்படின்னு ஒரு மூல காரணம் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். இப்போது அடுத்தது 3வது ஸ்டெப், எவாலுவேஷன். இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணி ஒரு நோட் புக்கத்தில் எழுதியிருப்போம். அடுத்தது 2வது ஸ்டெப், அந்த பிரச்சனைக்கான மூல காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது அந்த மெயின் ப்ராப்ளமை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ 3வது ஸ்டெப், எவாலுவேஷன் நம்ம பண்ணணும். அதாவது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஒரு சொல்யூஷன் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது, பல சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த பிரச்சனையை தீர்க்க பல வழிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஒரு வழியை மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் மட்டும் நீங்கள் நிற்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த ஒரு வழி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு புது ஐடியாவை நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால தான் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண பல வழிகளை நாம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கணும். இப்போது அந்த ப்ராப்ளமுக்கான ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொடுக்கும்போது ஒருவேளை அதில் தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது சொல்யூஷனை நீங்கள் கொடுக்கலாம். ரெண்டாவது சொல்யூஷனே தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா மூணாவது சொல்யூஷனை நம்ம கொடுக்கலாம். அது மூலமாக நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். அதனால தான் ஒரு பிரச்சனையை தீர்க்க பல வழிகளை நாம் தேர்ந்தெடுக்கணும். பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கராக தான் இருப்பாங்க. அவங்களும் பிரச்சனையை தீர்க்க இந்த ப்ராசஸ் தான் பயன்படுத்துவாங்க. இதை நீங்கள் பிஸ்னஸில் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களோட லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி ப்ராசஸை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்களும் ஒரு கிரிட்டிக்கல் திங்கராக ஆகலாம். இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் கிரிட்டிக்கல் திங்கர் ஆகணும்னா ஒன்றுமே இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. அதோட பிரச்சனைக்கான மூல காரணத்தை கண்டுபிடிங்க. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண பல சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிங்க. அதாவது அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன், இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு கிரிட்டிக்கல் திங்கராக ஆகிடுவீங்க. இப்போது இதெல்லாம் நான் சொன்னது ஒரு பேசிக் தான். இன்னும் கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் அடுத்த வர காணொலியில் நான் பதிவிடுறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.